பாஜக போனாட்டி ஜெயிச்ச நாள்ல 2 வந்து கொங்கு மண்டலத்துல இருந்த தொகுதிகள். நிச்சயமா. அப்ப கொங்கு மண்டலத்துல அவ்வளவு சீட் பண்ணும்போது பாஜக 2, அதிமுக அவ்வளவு சீட் ஜெயிக்கும் 2 தொகுதி தான் வரும். அந்த ஷேர் அதிகமா வேணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா கொங்கு மண்டலம் எப்போதுமே அதிமுக தன் வசம் வச்சுக்க. அது அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க இல்லைன்னா உங்களை ஜெயிக்க முடியும், 24 நீங்க ஜெயிச்சிருக்கணும். கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்றதால 24 அதிமுக ஜெயிச்சிருக்கணும். அப்ப 24 பாஜக இல்லாத அதிமுக கொங்கு மண்டலத்திலே தோக்குது. ஸோ நீங்க எங்க நாங்க எல்லாம் உங்களால கொங்கு மண்டலம் ஃபைட் பண்ண முடியாதுன்ற கிளைம் வச்சுட்டு அவங்க அங்க சீட்ஸ் வாங்குவாங்க. ஈஸியா ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக ஒருவேளை தன்வசம் படுத்திக்கிட்டா அது அதிமுகவை தோல்வியில் தள்ளக்கூடிய ஒரு இடமா? இல்ல, இது வந்து பிஜேபி பிரச்சனை. அதிமுக ஜெயிக்கிறாங்க. பிஜேபியோட 11% ஓட்டுக்காக அவர் கூட்டணி வேணும்னு வரும்போது அந்த 11% உரிய தொகுதிகள் அவர் கொடுத்தான் தீரணும். 2021 இதே எடப்பாடி எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு பிஜேபி எல்லாருக்குமே தெரியும், எந்த மாதிரி தொகுதிகள் கொடுத்தாருன்னு. அந்த மாதிரி தொகுதியெல்லாம் நாங்க இப்போ வாங்க மாட்டோம். நாங்க ஜெயிக்கிறது ஒரு 50 தொகுதியில விண்ணப்ப சீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க போனாதான் அது 20-25 ஜெயிக்க முடியும். அவங்க அப்படித்தான் அவங்க பிளான் பண்றாங்க.